ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கட்டை கால், அதாவது கொட்டாங்குச்சி கால், அது எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொட்டாங்குச்சி எடுத்துங்க, அதாவது கண்ணு உள்ள கொட்டாங்குச்சியாக எடுத்துகிட்டு அதில் வந்து 2 ஓட்டை போட்டுக்குங்க. ஓட்டை போட்டுட்டு ஒரு பெரிய கயிறாக எடுத்துக்கங்க. அதை வந்து நம்ம 2 கையில் பிடிக்கிற அளவு பார்த்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், கைக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நீங்கள் சின்ன வயசில் கண்டிப்பாக நீங்கள் விளாண்டுருப்பீங்க. இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கும். நம்ம பழைய விளையாட்டுலாம் வந்து இப்போ விளையாடுறதுக்கு கரெக்டான டைமு. கொஞ்சம் போர் அடிச்சுன்னா மொபைல் பார்க்காம, டிவி பார்க்காம இதை மாதிரி செஞ்சு நீங்களே உங்கள் பசங்களோட விளையாண்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கயிறை கட் பண்ணியாச்சு ஒரு அளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 குச்சி எடுத்துக்கங்க. உடச்சி அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே பொருந்துகிற மாதிரி 2 குச்சி எடுத்துகிட்டு அந்த கயிறோட முனங்களை வந்து கட்டிடுங்க. அந்த குச்சியை வச்சு இடையில வச்சு கட்டிடுங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டிடுங்க. அது மாதிரி 2 கயிற்றுலையும் அந்த மாதிரி குச்சியை வச்சு நம்ம கட்டிடணும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு புதுசாக இருக்கும், சில பேருக்கு தெரியாது இதெல்லாம் இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப 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 ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து இன்னொரு கையில் இதை மாதிரி வந்து கட்டையை வச்சு நம்ம கட்டிடணும். அதாவது 2 கையில் கட்டிடணும். கொஞ்சம் டைட்டாகவே கட்டிக்கிங்க, இதெல்லாம் நம்ம நடக்கும் போது அவராமல் இருக்கிறதுக்கு. நல்லா டைட்டாக கட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கயிறோட 2 எட்ஜையும் 2 தேங்காய் மூட்லையும் வந்து உள்ளே விடுங்க. கரெக்டாக பண்ணிக்கங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அந்த பக்கம் வராமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா இது பண்ணிக்கங்க. கயிறை இழுத்துக்குங்க நல்லா கொட்டாங்குச்சி வழியாக. அதே மாதிரி அந்த கொட்டாங்குச்சியில் நீங்கள் வந்து கயிறை வந்து விட்டு இன்சர்ட் பண்ணிக்கங்க, கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ 2லேயும் நல்லா இன்சர்ட் பண்ணியாச்சு. அதை வந்து அந்த கயிறு வந்து கொட்டாங்குச்சி வழியாக வெளில வராமல் அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு டைட்டாக நம்ம கட்டிடணும். அது அப்படி வந்து உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா இப்படியும் கூட பண்ணலாம். அதை வந்து ஒரு முடிச்சு போட்டு விட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது நல்லா கலடாமல் இருக்கும், அப்படியே கலண்டு வராமல் இருக்கும். அப்படியே சில பேருக்கு அங்கே வச்சோம்னு வச்சிங்களேன், அப்படியே முடிச்சு போட்டோம்னா சில பேர் காலில் குத்தும். நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி முடிச்சு போட்டுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, வேணாம் விட்டுடலாம். ஆனால் பின்னாடி வந்து அந்த குச்சியை வந்து நல்லா டைட்டாக கட்டியிருந்துருக்கணும். ஓகே, நல்லா இப்போ வந்து டைட்டாக கட்டியாச்சு. இப்போ அடுத்தது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம்.